ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடியில் 4th February 2025 கேட்ட கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். மந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேத்தன், துஷார் அப்படிங்கிற 2 பேரன்கள் இருக்காங்க. கேத்தனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 11, துஷாருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா? 2 பேருக்கும் ரெண்டு பேருக்கு சேர்த்து ரூபாய் 24,700 அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் வந்து கூட்டு வட்டியில் 8% கூட்டு வட்டியில் டெபாசிட் வந்து பண்ணுறாங்க. 2 பேருக்கும் 22 வயசு ஆகும்போது சரிங்களா ஒரே மாதிரியான தொகையை வந்து பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா துஷாருக்கு அவர் போட்ட அமௌண்ட் எவ்வளவு, கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா துஷாருக்கு கொடுத்த அமௌண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். துஷாருக்கு கொடுத்தது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மிச்சம் இருக்க தொகை தான் யாருக்கு கொடுத்துருப்பாரு? கேத்தனுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ மிச்சம் இருக்க தொகை எவ்வளவு? 24,700ல் துஷாருக்கு கொடுத்த எக்ஸு போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தான் கேத்தனுக்கு கொடுத்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? 2 பேருக்குமே ஈக்குவலான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 22 வயசு ஆகும்போது கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி? 108% வட்டி. 8% வட்டி. அப்போ 108/100. 8% வட்டி. அடுத்ததில் இவருக்கு வந்து அதே 24,700 மைனஸ் எக்ஸு. இது அவ்வளோதான். 108/100. 8% வட்டி. இப்போ 100 + 8 108/100. இப்போது இது வந்து துஷாருக்கா? துஷாரோட வயசு எத்தனை? துஷாருக்கு வந்து இப்போ 12 வயசு. ஓகேங்களா? அப்படின்னா 22 வயசு ஆகணும்னா எத்தனை வருஷம் இருக்குது? 10 வருஷம் இருக்குது. கேத்தனுக்கு வயசு இப்போ 11. அப்போ 22 வயசு ஆகணும்னா இன்னும் 11 வருஷம் இருக்குது. சரிங்களா? போட்டாச்சு. இப்போ காமனாக இந்த 10 டைம்ஸ் இருக்குங்களா? 108/100 10 டைம்ஸ் இருக்குது. இங்கே 11 டைம்ஸ் இருக்குது. இப்போ அடிச்சிட்டோம்னா மிச்சம் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 108/100ங்கிறது இன்னும் ஒரு டைம் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 24,700 மைனஸ் எக்ஸு ப்ராக்கெட். இப்போ இந்த இடத்துல 10 டைம் போச்சுன்னா மிச்சம் ஒரு டைம் இருக்குமா? ஒரு டைம் இருக்கும். இப்போ 108ஐயும் 100ஐயும் அடித்தோம் அப்படின்னா 27 நாளாக 108, 25 நாளாக 100. இப்போ என்ன இருக்கும்? 27/25. இந்த சைடு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வகுத்தில் இங்கிட்ட வந்தால் பெருக்கல். ஸோ 25 எக்ஸு. ஸோ இந்த 27 வச்சு இது 2லேயும் பெருக்கிறேன். 2லேயும் பெருக்கிறேன் அப்படின்னா 24,700 × 27 மைனஸ் 27 எக்ஸ். ஓகேங்களா? மைனஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா கூட்டல். ஸோ 52 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 24,700 × 27. இப்போ இந்த 52 வச்சு அடித்தேன் அப்படின்னா மொத்தமாக 475ன்னு வரும்.